ஹாய் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6வது நோன்புக்கு காலையிலே எந்திரிச்சாச்சு. எந்திச்சு போய் இப்போ தான் லைட்டா மூஞ்ச கழுவிட்டு வந்தேன். 5 நோன்பு நல்லபடியா முடிச்சுட்டோம். இன்னைக்கு 6வது நோன்பு. நீங்க எத்தனாவது நோன்பு ரெகுலரா புடிக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? வாங்க போலாம் முன்னாடி. இன்னைக்கு வந்து என்னெல்லாம் சாப்பாடு வச்சுருக்காங்கன்னா, சுக்கா வந்து இப்போ தான் சூடு பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஆஃப் பண்ணிட்டு போனேன். அடுத்து வந்து ரசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரசம் நைட்டே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சோறு. என்ன கபிசு நோன்பு வைக்கணுமா? வைக்க இன்னைக்கு நிசா சொன்னால அவன் படிக்கணுமா, 10th பப்ளிக் பார்த்தீங்களா, அதனால் அவன் இது வைக்கலை. பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நிறைய எக்ஸாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, பப்ளிக் முன்னாடி உள்ள எக்ஸாம். அதனால தான் அவன் வந்து இந்த வருஷம் நோன்பு வைக்கலை. இல்லைன்னா வச்சுருப்பான். ஆமாம், போன டைம் எல்லாம் வச்சிட்டான். இந்த டைம் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிச்சே ஆகணும். எக்ஸாம் முக்கியம். நான் போயிட்டு பல் தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். மணி 4 ஆகிட்டு. சுக்கா வச்சுருக்கு. அப்புறம் வந்து ரசமும் இருக்குது. இருக்கா ரசம்? சுக்கா ஊற்றிட்டு ரசத்தையும் ஊற்றி சாப்பிடும். காலையில் வந்து ஏதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க சாப்பிட்றவங்களாம். கறி, முட்டை இப்படி ஏதாவது கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வெறுமனே இருக்காதீங்க. ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அவசியம். சரியா? ஈரலாது மக்களை, இது ஈரல் சுக்கா வச்சுருக்கேன். ஈரல் குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது எதுவும் இல்லைன்னா முட்டை இருக்குல்ல, முட்டையை போட்டு பொரித்து தின்றுங்க. சரியா? நீங்கள் வெறும் கஞ்சி குடிக்கிங்க, எது குடித்தாலும் முட்டை இந்தமாரி ஏதாவது ஒன்று, பயிர் வகைகள் எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் சரி தான். காலையில் டீயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சியா சீட் இருக்குல்ல, அதை நைட்டே ஊற வச்சு காலையில் குடிச்சிங்கன்னு வைங்க, ரொம்ப நேரம் உங்கள் வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும், ஈரமும் பார்த்திங்கன்னா உடம்புல தக்க வச்சுக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலிகிட்ட சொன்னோன்னு வைங்க, கேட்காது. அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம ஆட்கள் டீ தான் குடிப்பாங்க. அதாவது இன்றைக்கி 6வது நோம்பா சொல்கிறாங்க இதே டைலாக ஒவ்வொரு நாளையில் இருந்தால் தான். நான் நாளில் இருந்து டீ கிடையாதுன்னாங்க. நான் டீயை நிப்பாட்டிட்டேன்ப்பா, எனக்கு டீ வேண்டாம் அப்படின்னு. அதுமாரி ஹெல்த்தியாக காலையிலே கொஞ்சம் ஹைட்ரேஷனாக வைக்கிற மாரி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. சியா சீடுலாம் மஸ்ட் எடுத்துக்கோங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னு குடிச்சிட்டு அப்படி அதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே டே ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசியும் எடுக்காது. அதேமாதிரி நீங்கள் ஹைட்ரேஷனாகவும் இருப்பீங்க. ப்ரோட்டீனுக்கு எக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ சாப்பிடுவோம் வாங்க. வைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலானி ஆதி இஸ்ஸனத்தி இல்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நோற்க நியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக. மக்களே, 6வது நாள் நோம்பும் நல்லபடியாக வச்சாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்? பீஃப் வடை தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். சரியா? நான் பள்ளிவாசல் போய்ட்டு தொழுதுட்டு வரோம். பீஃப் கொத்துக்கறி. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கறி வடை தானே பேர், அது வச்சிடலாம்ல, கறி வடை. சரி, இப்போ வந்து கறி பருப்பு வடை. பருப்பு இங்கே ஊற வச்சுருக்கு. ஊற தானே வச்சுருக்கு. எவ்வளோ நேரம்? 2. சரி, ரைட்டு. இப்போ பீஃப் கொத்துக்கறி. இது கொத்துக்கறி மட்டும் தான் வைக்கணுமா இல்லை வேறு கறி? நம்ம கறி போட்டு பண்ணலாம். நம்ம நேற்று கொத்துக்கறி அதுக்கு வாங்கினால இது. ஓகே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறம் அது வந்து மிளகுத்தூளா? வத்தப்பொடி. இதுதானே மிளகுத்தூள். இது மிளகுத்தூள். இது வந்து மஞ்சள். எல்லாத்தையும் போட்டு ரைட்டு மிக்ஸ் பண்ணி
கொஞ்சம் ஆவி விட்டு வரும். கொஞ்சம் தயிர் சட்டு. இது இது வந்து அரைக்கும் தனியாக. சரி ரைட்டு. இதை ஃபஸ்ட்டு வேக போட்டு வரும். கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அதில் ஓகே. இப்போ இதை வேக வைக்கணுமா? சரி. வேக வச்சுட்டோம். இப்போ உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட வேண்டியதான். எத்தனை விசில்? இது கொத்துக்கறினா டக்குன்னு ஒரு 2-3 விசில் போதும்ல. இது கொத்துக்கறினால நீங்கள் வந்து நார்மலாக சும்மா பீஸாவும் போடலாம். ஆமாம், அது கறி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக அரை கிளாஸ் தண்ணி பிடிக்கணும். ரைட்டு. இப்போ அப்படியே மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதான். கையால் பேச வேக வச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ரைட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடும். இப்போ இது வந்து அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பருப்பு வந்து அரைக்க போகிறோம். ஊற வச்ச பருப்பு. நோப்பா திங்கக்கூடாது. அவன் போட வைப்பான். ஓ கையில் ஊர்லப்பட்ட கிருமி இருக்குப்பா. வேண்டாம், நீ எதுவுமே ஹெல்ப்பே பண்ண வேண்டாம். நீ பார்த்துட்டு அதே பெரிய ஹெல்ப் இருக்கு. மிளகா 3 வத்தல், கொஞ்சம் கண் பெரிஞ்சிடும். பெரிஞ்சிடாமா? எல்லாத்தையும் லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டோம். மாவு அரைக்கக்கூடாது. மாவு அரைக்கணும். பரபரன்னு அரைச்சிட்டோம். சரி. வெங்காயம் அதெல்லாம் உள்ளே போட்டு பண்ணிடுறது தானே. இது மட்டும் தான் அரைக்க போகிறேன். இது மட்டும் அரைச்சிட்டோம். சரி ரைட்டு, அரைச்சிட்டு வரட்டும். பருப்பு இதான் கொஞ்சம் மட்டும் வரையும். அதாவது இப்போ பருப்பாக கிடக்கு. சரி லைட்டாக மட்டும் கூட. போதும். இது அவிச்சு லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வற்ற வச்சிடணும். ஓ அவிச்சு தண்ணி இருக்கும். தண்ணி லைட்டாக இருந்துச்சு நமக்கு. கையை வச்சுட்டு சும்மா இரு. இந்த பையன் ஓவர் சேட்டை பண்ணுறான். அந்த பையன் பிச்சு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தேண்ணா. கையை வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னேன். இது சும்மா இருந்தீங்கன்னா இருக்க விடுவேன், இல்லைன்னா வெளியே அனுப்பி விட்ருவேன். எப்படி வசதி? போறியா உட்கார போறியா? நல்லா வச்சுட்டு நல்லா வச்சாச்சு. ஆமாம், கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருந்துச்சு, அதையும் ட்ரை பண்ணிட்டு தண்ணி வைக்கக்கூடாது. ரைட்டு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண. இது வந்து அரைச்ச பருப்பு. ஒரு நிமிஷம் இல்லை, 2 வெளியே போங்க. இல்லை சவுண்டை வர இதான் இவனு தான். இவனு தான். இப்போ வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ண வெங்காயம். அடுத்து மல்லியில் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ? பிஸ்மி 2 மிளகாய் எடுத்துதான். அடுத்து கறி. நீங்கள் இதுமாதிரி கொத்துக்கறி வாங்கி இதுமாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன டக்குன்னு அமைஞ்சிடும். அது கடையிலே கேளுங்க. கேட்டிங்கன்னா சிக்கனும் சரி இதுவும் சரி நீட்டாக கொத்தி தந்துடுவாங்க. நல்லா எல்லாத்தையும் இது மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. இப்போ மிளகாய் மட்டும் ஆட் பண்ணணுமோ? சின்ன கட் பண்ணி. ரைட்டு. இது இதாகட்டும். நம்ம அடுத்து பொரிக்க சொல்ல பார்ப்போம். இல்லை தட்டை சொல்ல பார்ப்போம். இப்போ மிளகாய் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இன்னும் பொடிசாக கட் பண்ணி வேண்டியதானே? இன்னும் பொடிசாக கட் பண்ணி வேண்டியதானே?
தம்பி அமைதியாக இருக்கணும், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல, சும்மா சும்மா சலம்பக்கூடாது. அப்போ இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அமைதியாக இருக்கணும். ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ரூமு என்ன வடையா? ஆமாம், கொஞ்சம் குற்றமாக இருப்பேன் அப்படி எடுத்து க்ளீன் பண்ணுறதுனால. இல்லை நார்மலாக இருந்தாலும் அப்படி தானே இருப்பேன். நார்மலாக என்ன அழகாக இருப்பேன் தெரியுமில்ல, அசால்ட் பண்ணக்கூடாது. இல்லை சொல்லி வச்சுக்கோங்க வாப்பாட்ட, அவ்வளோதான் புரியுதா? அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அடுத்து கடலை மாவு கொஞ்சம் கடலை மாவா ரைட்டு. இப்போ கடலை மாவும் போட்டாச்சு, மிளகாவும் போட்டு மறுபடியும் ஒரு மிக்சிங் போட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த வடைக்கு தக்கன அந்த பதத்துக்கு வருது அப்படியே. இப்போ இதை தட்டி அப்படியே பொரிக்க வேண்டியதான். பீஃப் வடைப்பா. வடை பிடிக்குமா? வடை பிடிக்குமா? கறி வடை நீ நாங்கள் சாப்பிடுவோம். உனக்கு வேணுமா வேண்டாமா? அதான் வேண்டாம்ல, அப்போ ஏஞ்சி போ. வேணுப்பா, நல்லா இருக்கும். நேற்று இது சாப்பிட்டியே, அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டியே, எது சாப்பிட்ட? நேற்று கபாப் சாப்பிட்டியே, அது எப்படி இருந்துச்சு தொட்டு? அப்படி சாப்பிட்டியே, நல்லா இருந்துச்சா? அதே மாதிரி தான் இருக்கும் இது. அதுதான் இது. சட்னி ஆமாம் இருக்கு. ஓகேவா? மாமி என்ன பண்றா? எப்படி தட்டு சொல்லு. இப்படி சொல்லு. தட்டி ரவுண்டா தட்டி தட்டு வாங்கிட்டு வாப்பா. ஆமாம், தட்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க. நல்லா இதாயிருமா? ஆமாம், சின்ன வடையாக போடு, பெருசாக போடாத. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தட்டி அந்த அந்த இதான் சைஸு. ஓகே, அதை எடுத்து மறுபடியும் உள்ளே போட்டு மறுபடியும் அதையும் அந்த மாதிரி தட்டிடும். இதுதான் கரெக்டாக இருக்கும். என்னதுப்பா? நல்லா இருந்துச்சா? என்னது லெமனா? லெமன் நல்லா இருந்துச்சா? அவனுக்கு ஒரு லெமனை புளிஞ்சு விட்டாங்க வயல, நல்லா இருக்குன்னு போட்டு போறான். ஒரு வித்தியாசமான பிறவியா இருக்கான். உப்பு திங்கா, புளிப்பு அதிகமாக திங்காமா? சரி, இதே மாதிரி எல்லாம் அப்படியே செஞ்சு தட்டி வச்சுட்டு பொரிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து வடையை உள்ள போட வேண்டியதான். ஊட்டி இருக்கா? இன்னும் கொண்டு வருவியா? 7 8 போதும். இது அப்படியே வச்சுருங்க. 8 சரியில்லைண்ணே. சரி, பொரிஞ்சு வரட்டும். அப்படியே பொன்னரமாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், ஒரு வடை பொரிஞ்சு போச்சு. அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதேமாதிரி சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடையும் டேஸ்ட்டு கொடுக்கும். பெருசாக போகிறதோட சின்னதாக இருக்குது வடை, கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த உளுந்து போகாமல் நல்லா இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இனி வந்து அடுத்து நோன்பு திறந்துட்டு நம்ம சந்திப்போம். எல்லாமே ரெடி பண்ணி வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி இல்லை, வீடெல்லாம் க்ளீன் பண்ணோன்னே எனர்ஜி இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டு. நோன்பு வச்சதில் இன்றைக்கி தான் கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகிருக்கு. اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني يا الله. நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன், உன்னையே ஈமான் கொண்டேன்,
நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன். உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. உனக்கு தான் பேச்சப்பழம் வேண்டாமா? வேற என்ன வேணும்? கொய்யா சாப்பிடுறியா? ஒன்று எடு. அப்படியே எடுத்து தட்டை கையில் வச்சுக்க. பழமா எடுக்க கீழே வச்சுக்க. ஈரமா இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று சொன்னோம் இன்னைக்கு கொய்யாப்பழம் வந்துட்டு. ஆனால் இருக்கிறதுலே ஃப்ரூட்ஸ்லேயே நல்ல ஃப்ரூட்ஸ்னால் கொய்யாப்பழம் தான். நீங்கள் எல்லோரும் கொய்யாப்பழம் டெய்லி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழம் அது இதுன்னு எல்லாத்துல உள்ள பெனிஃபிட்ஸும் அதில் மொத்தமாக அடங்கிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குன்னா ஜூஸு, லெமன் ஜூஸ், அப்புறம் நோம்பு கஞ்சி. அடுத்து வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் பீஃப் வடை. இன்றைக்கி நம்ம பருப்புட வாங்கலை, பீஃப் வடையே இருக்கிறதுனால இதே நோம்பு கஞ்சியில் போட்டு சாப்பிட போகிறோம். வடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது வந்து நிஷாவுடைய ஓன் டிஷ். நிஷாவோட ஓன் டிஷ்ஷா? அதாவது ஏதோ சொதப்பிட்டோ? இல்லை வீடியோ பார்த்தா நிறைய வீடியோ பார்த்தாலும் குழப்பிட்டவளுக்கு அந்த வீடியோல கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் இந்த வீடியோ எல்லா வீடியோ கலந்து ஒரு கலவையாக அதில் அடிச்சிருக்கு. அது வீடியோ வந்து ஒரு வீடியோ கிடையாது, ஒரு 10 வீடியோ. எல்லா வீடியோ சூப்பராக இருக்கா? சாப்பிட்டீங்களா எடுத்து? எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க வந்தேன். இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நல்லா இருக்குன்றீங்கன்னு. உங்கள் மக செஞ்ச உடனே சும்மா நல்லா இருக்கு திங்கன்னு சொல்கிறீங்களான்னு பார்த்தோம். மக்களே, பீஃப் வடை பிச்சு கட்டணுமா? இந்த பீஃப் வடையில பருப்போட பீஃப் நிறையா இருக்குங்க. பருப்போட இருக்குதா, அதோட ஃப்ளேவரும் வந்து அந்த கறியோட ஃப்ளேவரும் வருது. என்ன இந்த கொலக்கட்டை ஒரு நாள் அவங்க சரி கொலக்கட்டை டேஸ்ட் பார்ப்போம். நிறையா வச்சு அம்மிக்கு இருக்கு. தேங்காய் பூவுது, தேங்காய் பூ அதிகமாக இருக்குது, சீனி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியாக அந்த இதை வரும்ல சீனி உருகி, அந்த உருகல் இல்லை. சீனி வந்து கொஞ்சம் கம்மி. சரி மக்களே, அடுத்து வந்து இருக்குது சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன்ப்பா. அது வையப்போ தட்டில் கொஞ்சம் ஓரமாக வைப்பா, ஒரு இதை எடுத்து மொத்தமாக திண்டு முடிச்சு தான் அடுத்து போகிறான். அடுத்து வந்து ப்ரெட்டில் முட்டை போட்டு சீனி போட்டு இப்படி பிரட்டி எடுத்தா தானே? அதான் நினைக்கிறேன். அதான் பிரட்டி எடுத்து கொண்டு வந்திருக்கேன். நைஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்நாக்ஸ் ஆட் ஆகிட்டு இது லிஸ்ட்லேயே இல்லை. அடுத்து வந்து நோம்பு கஞ்சி மட்டும் ரெடி பண்ணிட்டு வரேன். என்ன நோம்பு கஞ்சியில் கறி வடையும் பிச்சு போட்டாச்சு, கடிச்சிக்க கறி வடையும் வச்சாச்சு. இன்னைக்கு கஞ்சும் நல்லா இருக்குது. கறியும் பற்றியும் நல்லா இருக்குது, பருப்பு எல்லாம் போட்டு அருமையாக இருக்குது. இன்றைக்கி நோம்பு சிறப்பாக முடிஞ்சது மக்களே. எப்படி போட்டாலும் பார்த்து காட்டினியா, அதெல்லாம் கரெக்டாக போட்டு செய்யுங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகே, பாய். நாளைக்கு சந்திப்போம். மறக்காமல் வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க, அப்போ தான் நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன பாஜுல வாய் திறந்து சொல்லப்பா. எங்கப்பா ஜூஸ் இருக்கு? ஜூஸே இல்லை இப்போ. இல்லை அப்போ இப்போ சொல்லு. சத்தமே கேட்கல, எனக்கே கேட்கல. அங்கே எப்படி கேட்கும்? எனக்கே கேட்கல, இங்கே எப்படி கேட்கும்? பேவா பாய்.